அவனோட வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா, இவனோட நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்லல இவன்கிட்ட. என்ன செய்தி? என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளோ கூட்டம்? எதுவுமே சொல்லல. வீட்டுக்குள்ள போறான். வீட்லயும் அவங்க வீட்லயும் எல்லாருமே சித்தி, சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க. அவங்களும் அத வந்து மறைச்சுறாங்க. இவன்ட்ட சொல்லல. அதையும் தாண்டி இவன் வெளிய வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவனோட நண்பன் ஒருத்தவன், அந்த 7 பேர்ல ஒருத்தவன் ஸ்கூல்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அது எந்த மாரி ஆக்சிடென்ட்னா, அவன் படிக்கிற ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸான ஸ்கூல். அதாவது நண்பன் படிக்கிற ஸ்கூல் கொஞ்சம் ஹை கிளாஸான ஸ்கூலு. இன்னொரு புதுசா ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்கில மேலே ஏறி வேல த அதாவது மேலே ஏறி அது எங்க என்ன அந்த உண்மையில சம்பவம் நடந்திருக்குன்னா, அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஸ்கூல் ஃபங்ஷன் ஏதோ ஒரு ஃபங்ஷன் வர்றதுக்காக பாயெல்லாம் இந்த சின்ன குழந்தைகிட்ட குடுத்து மேலே விரிங்க, விரிச்சு காய போடுங்க வெயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதே முற்றிலும் தவறு. அந்த மாரி பண்ணக்கூடாது. அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதில இவனோட நண்பனும் சேர்ந்து பாய விரிக்கிறப்போ, பின்னாடியே விரிச்சுட்டு வரப்போ, தடுப்பு எதுவும் இல்லாதனால மேல மாடியிலேருந்து விழுந்து கீழ விழுந்து அந்த குழந்தை வந்து அதாவது குழந்தைங்க சாரி அந்த பையன் இவனோட நண்பன் வந்து இறந்துறான். இதான் இவனோட நண்பனுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட். இறந்து போய் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க சடலத்த. அதான் கூட்டமா இருக்கு. இத கேள்விப்பட்டனதும் அவனோட மனசு இருக்கு பாருங்க. அதுக்கு முதல் நாள் நைட்டு தான் அவனோட விளையாண்டுருக்கான். விளையாண்டு அப்பவும் அவன் ஒரு செய்தி சொல்லியிருக்கான் இவனுடைய நண்பன்.